Welcome to SBWA. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் கதைகள். இன்னைக்கு கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கதைக்கு காக்காவும் முயலும் தான் வரப்போகிறாங்க. ஒரு காட்டில் காக்காவும் முயலும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பசிக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் பக்கத்து காட்டுக்கு போகும்போது நெல் வயல் இருக்கிறத பார்த்தாங்க. அங்கே கேரட்டும் விளைய வைக்கிறத பார்த்தாங்க. அப்பா அதுக்குள்ளே போய் சாப்பிடணும்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. அப்போ அங்க சோளக்கொல்ல பொம்மை இருக்கிறதா பார்த்துச்சு முயல். அப்போ முயல் சொல்லுச்சு, பறவைகள் எல்லாம் விரட்டுவதற்காக விவசாயிகள் சோளக்கொல்ல பொம்மை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுச்சு முயல். அது வெறும் உயிரில்லாத பொம்மை தான், அதனால நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு காக்கா. அதுக்கு முயல் சொல்லுச்சு, விவசாயிகள் பறவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சோளக்கொல்ல பொம்மை வச்சுருக்காங்க. அதே மாதிரி மிருகங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு பொறி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம 2 பேரும் இதில் அது வேணும்னே போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லுச்சு, நம்மளுக்கு என்னதான் பசி இருந்தாலும் நம்ம இதில் போய் மாட்டிக்க கூடாது, அதனால் வா காக்கா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயல் காக்கா 2 பேருமே திரும்பி போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது, பம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற இந்த 2 பழமொழிக்கும் ஏற்ப முயலும் காக்காவும் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. ஸோ குட்டீஸ், இப்போ கேள்வி நேரம். காக்காவை விரட்டுறதுக்காக விவசாயிகள் என்ன வச்சுருந்தாங்க? பதில் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா? Keep watching, keep on subscribing. I will with you. We are soon.